ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பொது தமிழில் குறில் நெடில் வேறுபாடு. இந்த டாப்பிக்லேருந்து நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இப்போ எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, இப்போ குறில் நெடில் வேறுபாடு அறிந்து பொருள் கூறுக அந்த மாதிரி கேட்பாங்க. இதுலேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3 கொஸ்டின்ஸ் வரும். இப்போ குறிலும் கொடுத்துருப்பாங்க, நெடிலும் கொடுத்துருப்பாங்க. அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சு பொறுத்துக கொடுப்பாங்க. பொறுத்துக மாதிரி கொடுக்கலாம், இல்லைனா அந்த ரெண்டையும் கொடுத்துருப்பாங்க. அடி ஆடி அப்படின்னு கொடுத்துட்டு கீழே வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து எது கரெக்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ அடி அப்படின்னா என்ன? பாதம். ஆடி அப்படின்னா ஒரு தமிழ் மாதம். அலை கடல் அலை. ஆலை அப்படின்னா தொழிற்சாலை. அரி அப்படின்னா திருமால். ஆரி அருமையானவர். அரவம் பாம்பு. ஆரவம் ஆரவம் அப்படின்னா சத்தம், ஆரவாரம். இடி இடினா மின்னல் ஒலி. ஈடி அப்படின்னா நிகரானது. உடு உடுனா விண்மீன். ஊடு அப்படின்னா ஊடாக வழியாக. உரு உருனா மிகுதி. ஊறு அப்படின்னா துன்பம். எரி நெருப்பு. ஏரி நீர்நிலை. எடு எடு அப்படின்னா தூக்குதல். ஏடு அப்படின்னா புத்தகம் அல்லனா இதழ். ஒலி சத்தம். ஓலி ஓலிங்கிறது ஒரு வகை மீன். இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்பாங்க. ஒலி வந்து சத்தம். ஓலினா ஒரு வகை மீன். கல் அப்படின்னா பாறை துண்டு. கால்னா உடல் உறுப்பு. கண் பார்வை உறுப்பு. கான் அப்படின்னா பார்த்தல். கரி அடுப்பு கரி. காரினா ஒரு வள்ளல். கலை வித்தை. காலைனா ஒரு பொழுது. களம் பாத்திரம். காலம் நேரம். குடம் நீர் பாத்திரம். கூடம் அப்படின்னா பெரிய அறை. குடை மழை காப்புக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அது குடை. கூடை அப்படின்னா மூங்கில் பாத்திரம். கொடி தாவர வகை. கோடி அப்படின்னா நம்ம எண் சொல்லுவோம்ல, கோடி 1 கோடி 2 கோடி அது மாதிரி முனை. தென்கோடி முனை அப்படின்னு சொல்லுவோம்ல, அது கோடி. கொடை அப்படின்னா தானம். கோடைனா வெயில் காலம். சுரம் காய்ச்சல். சூரம் அப்படின்னா வீரம். தரம் தகுதி. தாரம் அப்படின்னா மனைவி. நகம் நகம் அப்படிங்கிறது கைவிரல் நகம். அதாவது நகம் இருக்குல்ல, கையில் காலில் இருக்கக்கூடிய நகம். நாகம் அப்படின்னா பாம்பு. நடு அப்படின்னா மையம். நாடு தேசம். நரி விலங்கு. நாரி அப்படின்னா பெண். இது கூட கேட்கலாம். நரினா விலங்கு. நாரி அப்படின்னா பெண். படம் ஓவியம். பாடம் கல்வி. பணி வேலை. பாணி அப்படின்னா விதம் இல்லைனா முறை. பரி குதிரை. பாரி ஒரு வள்ளல். பல் உடல் உறுப்பு. பால் உணவு பொருள். பட்டினா தொழுவம். பாட்டினா தந்தையின் தாய். மடு பள்ளம். மாடு மாடுனா ஒரு விலங்கு. மடுனா பள்ளம். இது கூட கேட்கலாம். மடுனா பள்ளம். மாடுனா இன்னொரு மீனிங் பார்த்திங்கன்னா செல்வம்னு சொல்லுவோம். மாடுனா செல்வம், ஒரு விலங்கு இல்லைனா செல்வம். மலை குன்று. மாலை அந்தி பொழுது. வடுனா தழும்பு. வாடு உலர்ந்து போதல். வலி வேதனை. வாலி அப்படின்னா ஒரு பாத்திரம். வாலினா ஒரு பாத்திரம், கதாபாத்திரம். வாலினா அது ஒரு கதாபாத்திரம். வனம் காடு. வானம் ஆகாயம். விடு நீக்குதல். வீடுனா வசிப்பிடம். கவி பாடல். காவி ஒரு நிறம். அணினா ஆபரணம். ஆணினா இரும்பாணி. அறம்னா கருவி. ஆரம்னா மாலை இல்லைனா ஆபரணம். அகல் விளக்கு. ஆகல் அப்படின்னா உண்டாதல். அரக்கு ஒரு வகை பிசின். ஆரக்குனா ஒரு வகை ஆடை. இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கிறது நல்லா பார்த்துக்கோங்க. அரக்குனா ஒரு வகை பிசின். ஆரக்குனா ஒரு வகை ஆடை. கதினா வழி வேகம். காதினா கதராடை. கனம் 2 சொல்லினால கணம் அப்படின்னா பாரம் எடை. கானம்னா இசை இல்லைனா காடு. கயம் கயம் அப்படின்னா குளம் இல்லைனா யானை. காயம்னா புண். இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. கயம் அப்படின்னா என்ன? குளம் இல்லைனா யானை. காயம் அப்படின்னா புண். கயிறு அப்படின்னா கயிறு, நம்ம கட்டுவோம்ல கயிறு, அது. காயிறு அப்படின்னா அது ஒரு வகை மீன். கயிறுனா கயிறு, காயிறுனா ஒரு வகை மீன். கரி யானை. காரினா ஒரு பறவை இல்லைனா காரி வள்ளல் சொல்லுவோம்ல, அது. கரம் கை. காரம் காரம்னா உரைப்பு, காரமாக இருக்குன்னு சொல்லுவோம்ல, அது. குடி வசித்தல் குடும்பம். கூடினா ஒன்றிணைந்து. கொடு கொடுத்தல். கோடு அப்படின்னா வரை இல்லைனா மலை உச்சின்னு சொல்லுவோம். கோடுனா வரை இல்லைனா மலை உச்சி. இதுவும் நல்லா பார்த்துக்கலாம். கோடுனா கொடுத்தல். கொடுனா கொடுத்தல். கோடுனா மலை இல்லைனா மலை உச்சி இல்லைனா வரை. கொள் அப்படின்னா பெற்றுக்கொள். கோள் அப்படின்னா கிரகம். நம்ம கோள் சொல்லுவோம்ல, இந்த
செவ்வாய் கிரகம் அப்படி சொல்லுவோம்ல, அந்த கோள், செவ்வாய்க்கோள், புதன்கோள், அந்த கோள். இல்லைன்னா புறம் கூறுதல். நகை, ஆபரணம், சிரிப்பு. நாகைனா நாகப்பட்டினம். நடை, நடத்தல். நாடை அப்படின்னா அது ஒரு வகை மீன். நடு, மையம். நாடு, தேசம். நதி, ஆறு. நாதி, நாதி அப்படின்னா ஆதரவு. மடு, பள்ளம். மாடு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், செல்வம் இல்லைன்னா கால்நடை. மயம் அப்படின்னா நிறைந்து, அதாவது எங்கும் பொன்மயமாக இருக்குது அந்த மாதிரி. மயம் அப்படின்னா என்னென்னா நிறைந்தது. மாயம் அப்படின்னா வஞ்சகம். முறி, முறினா உடைத்தல். மூரி அப்படின்னா சோம்பல். வடு, தழும்பு. வாடு, உலர்தல். வரி, அரசாங்க வரி. வாரி அப்படின்னா கடல் இல்லைன்னா வாரி எடுத்தல் சொல்லுவோம்ல அது. வலு அப்படின்னா குற்றம். இப்போ நம்ம பார்க்குறோம்ல வலு, வளாநிலை பார்க்குறோம்ல, வலுனா குற்றம். வாழு அப்படின்னா உயிர் வாழ்தல். வகை அப்படின்னா விதம். வாகைனா வெற்றி இல்லைன்னா ஒரு வகை மரம். வாகை பூவை சூடின்னு பார்த்துருக்கோம்ல, அது ஒரு மரம். கவி அப்படின்னா பாட்டு. காவி அப்படின்னா அது ஒரு நிறம். அடுத்து ப்ரீவியஸ் இயரில் கேட்குற கொஸ்டின்ஸில் வந்து எந்த மாதிரி கேட்டிருக்காங்கங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக, இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. சுடு, சூடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சுடு அப்படின்னா என்ன? சுடுதல். சூடு அப்படின்னா தீக்காயம். அப்போ ஆன்சர் வந்து ஏ. அதே மாதிரி தொடு, தோடு கொடுத்துருக்காங்க. தொடுனா என்ன? தொட்டு பார்த்தல். தோடு அப்படின்னா நம்ம காதில் அணியக்கூடிய ஒரு அணிகலன். அப்போ ஆன்சர் வந்து டி. பெரு, பேரு. பெருனா என்ன? பெருனா பெரிய. பேரு அப்படின்னா பெயர். பெயர் பெற்றிருக்க, பெரும்பேறு பெற்றான் அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அது ஒரு பெயர். பேருனா பெயர். பெருனா பெரிய. அப்போ ஆன்சர் ஏ. அடுத்து பொலி, போலி. பொலினா என்ன அப்படின்னா அழகு. போலி அப்படின்னா சாயல். பொலினா அழகு, போலி அப்படின்னா சாயல். நான் பாடம் படிப்பேன். நான் படம் பிடிப்பேன். ஆன்சர் வந்து ஏ. இந்த மாதிரி தான் கேட்பாங்க. குறில் நெடில் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. இது ரொம்ப ஈஸி தான், ஆனால் கவனமாக பார்த்து எழுதணும். கொடு, கோடு. கொடுனா கொடுத்தல். கோடு அப்படின்னா நேராக வரைதல். நம்ம கோடு எப்படி போடுவோம்? நேராக வரைவோம்ல, நேராக வரைதல். அடுத்து பணம், பானம். பணம் அப்படின்னா பருமை. பானம் அப்படின்னா நம்ம பானகம் சொல்லுவோம்ல, ஏதாவது அந்த குடிக்கிற நீர் ஆகாரம் பானகம் சொல்லுவோம்ல, அதான் பானம். பணம் அப்படின்னா ரெண்டு சொல்லினா, பணம்னா பருமை, பானம் அப்படின்னா பானகம். அடுத்து மரி, மாறி. மரினா இரத்தல், மாறினா மலை. அடுத்து வழி, வாளி. வழினா காற்று, வாளினா கைப்பிடி உள்ள ஒரு பெரிய பாத்திரம். வாளி சொல்லுவோம்ல, பக்கெட்டு, அதுதான் வாளி. கைப்பிடி உள்ள பெரிய பாத்திரம். மனம், மானம். மனம் அப்படின்னா உள்ளம். மானம் அப்படின்னா பெருமை, கேடு. மானம் இருக்கா அது மாதிரி கேட்பாங்கள்ல, அதான் பெருமை, கேடு. அதான் மனம், மானம். அடுத்து விடு, வீடு. விடு அப்படின்னா அறிக்கை விடுதல். ஏதாவது இதை வந்து இன்னைக்கு விடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது அறிக்கை விடுதல். வீடு அப்படின்னா வீடு, நம்ம இருக்கக்கூடிய வீடு, மர வீடு. அன்பை கொடு, கோடு போடாதே. அன்பை கொடு, கோடு போடாதே. ஆன்சர் ஏ. அடுத்து சிலை, சீலை. இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. சிலைன்னு கொடுத்துட்டாங்க. அந்த சிலையை வந்து நம்ம என்ன செய்யணுமா, நெடிலாக மாற்றி ஆனால் ஒரே தொடரில் ரெண்டுமே வருமாறு, ஒரே தொடரில் வருமாறு நம்ம பொருள் வேறுபாடு வருமாறு பொருள் தொடர் அமைக்கணும். அப்போ சிலை, சிலைக்கு எப்படி அமைக்கலாம்? சிலையை திரைச்சீலையால் மறைத்திருக்கிறார்கள். இப்போ வந்து சீலைங்கிறது திரைச்சீலை, திரைச்சீலையில் வந்துடும். அப்போ சிலையை திரைச்சீலையால் மறைத்திருக்கிறார்கள். ஆன்சர் பி. அடுத்து வரம், வாரம். வரம் அப்படின்னா வரம் வாங்கியிருக்கிறோம் கடவுள்கிட்ட அப்படின்னு அருள், கடவுளுடைய அருள் பெறுறது. வாரம் அப்படின்னா கிழமை. அடுத்து மரி, மாறி. மரினா மறித்தல், மறியல் சொல்லுவோம்ல, மறியல்னா என்ன? தடுத்தல். மாறி அப்படின்னா வேற வேற மாதிரி மாறி இருக்குதுன்னு சொல்லுவோம்ல, வேறுபடுதல். அப்போ தடுத்தல், வேறுபடுதல். அடுத்து கொடை, கோடை. கொடைனா கொடுக்கறது, ஈகை. கோடைனா வெயில் காலம்.
அடுத்து கல் கால். கல் விழுந்து காலில் காயமானது. கல்லுங்கிறது கல். காலில் இது வந்து பொருள் வேறுபாடு அறிந்து என்ன பண்ணுறோம், ஒரு தொடர் வந்து அமைக்கிறோம் அதை வச்சு. பணம் பானம். பணம் அப்படின்னா காசு அது தெரியும். பானம் முணுச்சுழி நான் அப்படின்னா அம்பு. பானம்னா என்னது, அம்பு. அடுத்து தொடு தோடு. தொடு அப்படின்னா என்னென்னா ஒன்று மற்றொன்றின் மீது படுதல். தொடுவோம்ல, தொடுறது. நம்ம ஒரு பொருளை வந்து தொட்டால் என்னாகும், ஒன்று மற்றொன்றின் மீது படுது. இப்போ நம்ம கையை வச்சு தொடுறோம் அப்படின்னா அதான் ஒன்று மற்றொன்றின் மீது படுதல், அதான் தொடு. தோடு அப்படின்னா காதணி. அப்போ ஆன்சர் வந்து பி. அடுத்து பலம் பாலம். பலம் அப்படின்னா வலிமை, பாலம் அப்படின்னா ஆற்றுப்பாலம். கிரி கீரி. கிரி அப்படின்னா மலை, கீரி அப்படின்னா அது ஒரு வகை விலங்கு. கண் கான். கண்ணுங்கிறது நம்ம விழி, கண் விழின்னு சொல்லுவோம்ல அது. கான் அப்படின்னா பார், இந்த இதை பார்ன்னு சொல்லுவோம்ல அதான் கான். சிலை சீலை. சிலைனா சிற்பம், சீலைனா திரைச்சிலை. இது ஏற்கனவே இது மாதிரி பார்த்தோம்ல, ஒரே லைனில் குறில் நெடில் வேறுபாடு அறிந்து அந்த தொடர் அமைக்கன்னு கொடுத்துருந்தாங்கல்ல, அதை வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சிலை அப்படின்னா சிற்பம், சீலை அப்படின்னா திரைச்சீலை. அடுத்து மண் மான். மண் அப்படின்னா மன்னன் சொல்லுவோம்ல, தலைவன். மான் அப்படின்னா விலங்கு. மண்ணுங்கிறது தலைவன், மான்கிறது விலங்கு. வலை வாலை. வலைங்கிறது மீன் வலை, வாலை அப்படின்னா இளம்பெண். வலை அப்படின்னா மீன் வலை சொல்லுவோம்ல அது. வாலைனா இளம்பெண். வலி வாலி. வலினா துன்பம். வாலி நம்ம ஏற்கனவே அதில் பார்த்தோம்ல, நம்ம பார்த்ததில்ல ஒரு கதாபாத்திரம் சொன்னோம்ல. வாலிங்கிறது யாருன்னா இந்திரனுடைய பையன், அதான் இந்திரனின் மகன் வாலி. அப்போ வலினா துன்பம், வாலினா இந்திரனின் மகன். கொடு கோடு என்னும் சொற்களின் அடிப்படையில் தவறான பொருள் தரும் வாக்கியத்தை கண்டறிக. தாமரைக்கு புத்தகம் கோடு அப்படி வராதுல்ல, இதில் எது தவறுன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து தரையில் கோடு, தரையில் கோடு போடுவோம், இது கரெக்டு. சஞ்சனாவுக்கு பழம் கொடு, இது கரெக்டு. பென்சிலை கொண்டு கோடிடு, இதுவும் கரெக்டு. தாமரைக்கு புத்தகம் கோடு, கோடுன்னு சொல்ல மாட்டோம்ல, கொடுன்னு தான் வரும். இல்லை தவறான வாக்கியத்தை தான் கண்டறிங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆன்சர் சி வந்து தவறு. அடுத்து மடு மாடு. மடுனா என்ன, பொய்கை. மாடுன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, நம்ம அந்த பாக்ஸில் பார்த்தோம்ல செல்வம். மாடுனா அது ஒரு வகை விலங்கு, இல்லைனா செல்வம். இதுவும் அடிக்கடி கேட்பாங்க. மடுனா பொய்கை, மாடுனா செல்வம். அடுத்து குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை வந்து கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. இதில் எது தவறு அப்படின்னா அறம் பொருள் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இது வந்து தவறு. இப்போ வந்து குறில் நெடில்னா எப்படி வரும், ஒரே லெட்டர் வந்து அதனுடைய குறில் நெடில் வரும். இப்போ உணவு ஊதல், எறும்பு ஏணி, இன்பம் ஈகை, இதெல்லாமே கரெக்டாக இருக்குது. இல்லை அறம் பொருள் அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால இது வந்து தவறு. குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையினை கண்டறி. இதுவும் அதே தான். 10 பார்வை, 8 ஏணி, முதல் 3 அந்த கரெக்டாக குறில் நெடில் கொடுத்துருக்காங்க. உயிர் எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதனால் அது தவறு. அடுத்து வழி வாளி. வழினா என்ன, காற்று. வாளினா ஏற்கனவே அந்த பாக்ஸில் பார்த்தோம்ல, வாளிங்கிறது என்னது, அந்த கைப்பிடி உள்ள ஒரு பாத்திரம் அப்படின்னு பார்த்தோம்ல, அதான் காற்று பாத்திரம். ஆன்சர் வந்து டி. அடுத்து பரி பாரி. பரினா குதிரை, பாரினா வள்ளல். வள்ளலில் அந்த 7 வள்ளல்களில் ஒருத்தர் தான் யார், பாரி. அடுத்து இது அடிக்கடி கேட்குறாங்க. சிலையை திரைச்சீலையால் மறைத்திருக்கிறார்கள். ஆன்சர் வந்து டி. சிலையை திரைச்சீலையால் மறைத்திருக்கிறார்கள். தரம் தாரம். தரம்னா தகுதி. தாரம் அப்படின்னா என்ன, மனைவி. தாரம்னா மனைவி. படலை பாடலை. படலைனா என்னென்னா மாலை, பாடலை அப்படின்னா மிடற்று பாடல். இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. படலை அப்படின்னா என்ன, மாலை, பாடலை அப்படின்னா மிடற்று பாடல். குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இணை கேட்குறாங்க. இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓ இருக்குதா, ஊ இருக்குது, ஆ இருக்குது. இதில் எது தப்பாக இருக்குது, மக்கள் அறிவியல்ங்கிறது தவறாக இருக்குது. அப்போ ஆன்சர் சி. நசி நாசி. நசி அப்படின்னா குறைதல், நாசினா மூக்கு. இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க. நசினா என்ன, குறைதல், நாசினா மூக்கு. அடுத்து விதி வீதி. விதினா என்ன, சட்டம். வீதினா தெரு, இது நமக்கு தெரியும். அடுத்து குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு உணர்த்தும் பொருத்தமான இணையினை தேர்வு செய்க. வழி வாளிக்கு நம்ம இப்போ பார்க்குறோம். வழினா என்ன, வழினா காற்று.
வாளினா இன்னொரு மீனிங் என்ன இருக்குது அப்படின்னா இதுக்கு அம்பு அப்படிங்கிற மீனிங்கும் இருக்குது. நம்ம என்ன பார்த்தோம், வாளினா ஒரு வகை பாத்திரம் அப்படின்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி வாளினா இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னா அம்பு. என்ன கேட்குறாங்க, குறில் நெடில் மாற்றம் மற்றும் பொருள் வேறுபாடு உணர்த்தும் பொருத்தமான இணையினை தேர்வு செய்க. அப்போ வழினா காற்று, வாளினா அம்பு, 2 மீனிங் இருக்குது. வாளினா அது ஒரு பாத்திரம், இல்லைன்னா அம்பு. அடுத்து அழி ஆழி. அழினா நீக்குதல், எரேஸ் பண்ணிடுன்னு சொல்லுவோம்ல, அழி. ஆழினா கடல், ஆழினா கடல். அடுத்து குறில் நெடில் அடிப்படையில் சரியான இணையினை தேர்வு செய்க. பெரு பேரு, இதில் கொடுத்துருக்கிறது எது வந்து சரியான, பெரு பேரு, இதான் வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்து நடு நாடு. நடுனா என்ன, ஊன்று, மரத்தெல்லாம் நம்ம நடுவோம்ல, அதான் நடு. நாடுனா விரும்பு, நாடுதல், விரும்புதல். கொள் கோள். கொள் அப்படின்னா என்ன, நம்ம வாங்குறது. இப்போ ஒரு பொருளை வந்து கொள்முதல் பண்ணுறோம் அப்படின்னா என்னது, அந்த பொருளை வாங்குகிறோம். கோள் அப்படின்னா நம்ம பார்த்தோம்ல ஏற்கனவே, கிரகத்தில் ஒன்று, அதாவது புதன் கிரக கோள், வியாழன் கோள் அந்த மாதிரி, இல்லைன்னா புறம் கூறுதல். கோள் அப்படின்னா புறம் கூறுதல். அப்போ ஆன்சர் ஏ. அடுத்து பரி பாரி. பரினா யார், பரினா குதிரை, பாரினா வள்ளல்களில் ஒருத்தர். கொள் கோள் இதுவும் கேட்டிருக்காங்க. கொள்ளுங்கிறது பேரு, கோள் அப்படின்னா விண்மீன். கொள் வந்து பேரு கிடையாது, பெரு. கொள்ளுங்கிறது என்னது, நம்ம பெற்றுக்கொள்கிறது. கோள் அப்படின்னா விண்மீன். ஆன்சர் வந்து ஏ. அடுத்து கனகம் கானகம். கனகம் அப்படின்னா என்னென்னா பொண்ணு, கனகம் அப்படின்னா பொன், கானகம் அப்படின்னா காடு. இது நல்லா பார்த்துக்கோ, இது புக்கில் இருக்குது நமக்கு. கனகம்னா பொன், கானகம்னா காடு. அடுத்து தலை தாளை. தலைனா என்ன, இலை தலை சொல்லுவோம்ல, அந்த இலை. தாளை அப்படின்னா அது வந்து ஒரு மலர் வகை. இது வந்து இந்த ஆற்றுப்புறங்களில் வந்து தாளை மடல் சொல்லுவோம். அந்த தாளைங்கிற ஒரு செடி வந்து இருக்கும், மலர் வகை. அது ஒரு தாளைங்கிறது ஒரு மலர். அடுத்து சிலை சிலை. இது அடிக்கடி கேட்குறாங்க, மாற்றி மாற்றி கேட்குறாங்க பாருங்கள், எந்த மாடலையும் கேட்குறாங்க. சிலைனா சிற்பம், சீலை. சீலைனா திரைச்சீலை அப்படின்னு பார்த்தோம்ல, இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், புடவை. சீலை சொல்லுவோம்ல, புடவை. சிலை சிற்பம், சீலைனா புடவை. அந்தந்த இடத்துல எப்படி கொடுத்துருக்காங்கங்கிறதுக்கு ஏற்றாப்புல நம்ம ஆன்சர் பண்ணணும். விடு வீடு. விடுனா நம்ம விட்டுரு, விட்டுருன்னு சொல்லுவோம்ல, விட்டு விடுதல். வீடுனா தங்குமிடம். ஆன்சர் வந்து ஏ. அடுத்து விதி வீதி. விதினா வரி, விதி, வரியே விதிக்கிறது. வீதினா தெரு. அடுத்து கொடு கோடு. கொடுனா கொடுக்கறது, தருதல். கோடுனா நேராக வரைதல். இது நம்ம அந்த பாக்ஸில் எல்லாமே இது கொடுத்துருந்தோம். அந்த பாக்ஸில் இருந்து தான் நிறைய கொஸ்டின் வந்திருக்கு பாருங்கள். கொடுங்கிறது தருதல், கோடுனா நேராக வரைதல். சிறு சீரு. சிறுனா சிறுமை, சீருனா இப்போ சிங்கம் சீருது அந்த மாதிரி சொல்லுவோம்ல, பாய்தல். சீருதல்னா பாய்தல், சிறுமை பாய்தல். தொடு தோடு. தொடுனா தொடுறது, சொன்னோம்ல ஒரு பொருளை வந்து மற்றொன்று தொடுவோம்ல நம்ம, அதுதான் தொடுதல். தோடுனா அணிகலன். அடுத்து மடு மாடு. மடுனா நீர்நிலை, மாடுனா எருது. அதாவது பார்த்தாலா ஒரு மாடுங்கிறது ஒரு விலங்கு, அதாவது விலங்கு இல்லைன்னா செல்வம். மாடுங்கிறது செல்வம் வரும், ஆனால் நீர்நிலை. ஆனால் இங்கே வந்து நம்ம பொருத்தும் போது பார்த்தோம்னா மடு வந்து கரெக்டாக எதுக்கு பொருந்துதோ அதுக்கேற்றாப்புல தான் பொருத்த முடியும். அதனால் மடுங்கிறது வந்து நீர்நிலை, வேறு எதுவுமே பொருந்தாது. செல்வம்ங்கிறது மடுக்கு வராது, கிராமம் வராது. இப்போ கிராமத்துக்கு நேராக செல்வம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதனால் தப்பாக நம்ம எழுதிடக்கூடாது. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியதும் கரெக்டாக பொருந்தணும், செகண்ட் இருக்கக்கூடியதும் கரெக்டாக பொருந்தணும். ஃபஸ்ட்டு இருக்கிறது மடுவுக்கு வந்து நம்ம கரெக்டாக பொருந்தலை, ஆனால் மாடுக்கு வந்து செல்வம் அந்த பக்கம் இருக்குது, அதனால் அதை பார்த்து அது கரெக்டுன்னு எழுதிடக்கூடாது. இந்த சைடு மடுக்கும் பொருந்தணும், மாடுக்கு அந்த சைடு நேராக கரெக்டாக பொருந்தணும். அப்போ இந்த பக்கம் நம்ம மடுக்கு வந்து நீர்நிலை, மடு அப்படின்னா நீர்நிலை. மாடு அப்படின்னா என்ன, மாடுனா தான் மாடுனா ஒரு வகை விலங்கு. அடுத்து கொள் கோள். கொள்ளு அப்படிங்கிறது நமக்கு கொள்ளுதல், வாங்குதல் சொன்னோம்ல. கொள்ளுங்கிறது சில இடத்துல கொடுத்தல்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே வந்து வாங்குதல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதான் ஒரு கொள்முதல் செய்தல்னா என்னது, அந்த பொருட்களை நம்ம வாங்குறது, அந்த மாதிரி வாங்கு. அப்போ கோள் அப்படின்னா புறங்கூறுதல். அடுத்தது இதில் தவறான இணை. இன்பம் ஈகை கரெக்டு, அகல் ஆவல் கரெக்டு, உணவு ஊதல் கரெக்டு. எறும்பு ஐவர் இதுதான் தப்பாக இருக்குது. இப்போ எறும்புக்கு எறும்பு கொடுத்துட்டு இந்த பக்கம் ஏணி கொடுத்துருந்தாங்கன்னா அது கரெக்டு, அதாவது குறில் நெடில் கரெக்டாக இருக்கும். இங்கே ஐவர் கொடுத்ததுனால இது தவறு. அடுத்தது குறில் நெடில் பிழையான சொல் இதில் என்ன, கல் கால் கரெக்டு, கீரி கீரி கரெக்டு, குடம் கூடம் கரெக்டு, கெண்டை கொண்டை இது தப்பு. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கலாம், கெண்டை கேண்டை அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அது வரும், இது வந்து தவறு. அடுத்து தவறான இணை. சிலை சீலை கரெக்டு, மலை மாலை கரெக்டு, விடு வீடு கரெக்டு, கெடு
கோடுன்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. கெடு கொடுத்தா இந்த பக்கம் என்ன வந்திருக்கணும்னா கேடுன்னு கொடுத்துருக்கணும், கோடு வராது. இதை நம்ம கவனமாக பார்த்தா எழுதணும். அந்த எந்த லெட்டரோ அந்த லெட்டருக்கு வந்து நெடில் எழுத்து இருக்கணும். கெடுனா அப்போ கே தான் வரணும். கே வந்து கே அதுக்கு அடுத்தது தான் வரணும். கெடு கேடு, அதுதான் வந்து கரெக்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.